என்ன அந்த காயத்ரியை வச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்க? ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாம இங்க வந்தது அந்த மரகத லிங்கத்தை எடுக்க. அது ஞாபகம் இருக்கா? எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்குது. நீ ஏன் இப்ப இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க? இல்ல சேகர், நீயா இல்ல. உன் கண்ணுல அந்த பழைய சேகர் தெரியல. நீ ஏதோ தப்பு பண்ற, அதுவும் பெரிய தப்பு பண்ற. நம்ம இந்த லிங்கத்தை எடுத்து கொடுக்கலனா என்ன ஆகும்னு தெரியும்ல? அட்வான்ஸ் வாங்கிட்டு வேலையை முடிச்சு கொடுக்கலனா பாத்துக்கோ சேகர். உன் நல்லதுக்காக தான் நான் சொல்றேன். அப்புறம் உன் இஷ்டம். இத பாரு, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. தேவையில்லாம நீயாவே இப்படி கற்பனை பண்ணிட்டு இருக்காத. கற்பனை பண்றது நான் இல்ல, நீதான். அதுவும் வரம்புக்கு மீறின கற்பனை. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? நானே அந்த மரகத லிங்கத்தை எடுக்க தான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். என்கிட்ட போய் சொல்லலாம், பட் உன்கிட்ட நீயே போய் சொல்லிக்க முடியாது. எந்த ஒரு விஷயத்தையும் மொனையிலேயே கிள்ளிட்டா அதுதான் நம்மளுக்கு நல்லது. இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை வரும்? அது ஒண்ணும் இல்ல. மாமா உங்களுக்கு சாப்பாடு கொடுத்து விட்டார். அது உங்க வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்தா வேண்டான்னு சொல்றாரு. அதுதான் மாமாக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. என்ன சூர்யா இது? நமக்காக இவங்க சமைச்சு கொண்டு வந்திருக்காங்க, அத போய் வேண்டான்னு சொல்லலாமா? இல்ல காயத்ரி, நமக்காக ஏன் இவங்க கஷ்டப்படணும்? அதான். இதுல என்ன சிரமம் இருக்கு? இவரு என் அண்ணன் மாதிரி, நீங்க என் அண்ணி மாதிரி. உங்களுக்கு செய்யாம வேற யாருக்கு நாங்க செய்ய போறோம்? உங்களை மாதிரி நல்லவங்க எல்லாம் எங்களை சுத்தி இருக்கிறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மள சுத்தி இருக்கவா எல்லாருமே நல்ல வாழ்னு நினைச்சிடாதீங்க. ஏன்னா சில பேர்கிட்ட ஜாக்கிரதையாவே இருக்கணும். இது சிவனோட சன்னிதானம். இங்க நம்மள ஜாக்கிரதையா பாத்துக்கிறதுக்கு அந்த சிவன் இருக்காரு. அவரை மீறி நமக்கு என்ன ஆபத்து வரப்போகுது? அதுவும் சரிதான். சரிங்க, நான் கிளம்புறேன். நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. வாங்க போலாம். ஹலோ ஹலோ சார், குளஞ்சிநாதன்ங்கிறது நீங்கள் தானே? ஆமாம், நான் தான். நான் இன்ஸ்பெக்டர் முத்தையா. சார் வணக்கம், சொல்லுங்கள் சார். ஒன்றும் இல்லை,
உங்கள் கூட மண் குவாரியில் கயல்வழின்னு ஒரு பொண்ணு வேலை பார்த்தாங்கல்ல, அவங்கள பற்றின சில டீட்டெயில்ஸ் எங்களுக்கு தெரியணும். அதுக்காக தான் உங்களை பார்க்க வந்தோம். சார் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. என் கூட மண்குவாரியில் நிறைய பொண்ணுங்க வேலை பார்த்தாங்க. நீங்கள் அதில் எந்த பொண்ணை பற்றி கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல சார். இதோ இந்த பொண்ணு தான். இந்த பொண்ணு பேர் தான் கயல்வழி. சார் இல்லை சார், இந்த பொண்ணை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இல்லைங்க, இந்த பொண்ணு கயல்வழி இந்த குவாரியில் தான் வேலை பார்த்துருக்கா. அதுக்கு வாய்ப்பே இல்லை சார். அது மட்டும் இல்லை, 10 வருஷமாக நான் அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணு அங்கே வேலை பார்க்கல. ஒருவேளை 10 வருஷத்துக்கு முன்னாடி வேணால் வேலை பார்த்துக்கலாம். அதை பற்றி எனக்கு தெரில சார். இல்லைங்க, கயல்வழி உங்கள் குவாரியில் தான் வேலை பார்த்தா. இல்லை சார், இந்த பொண்ணு அங்கே வேலை பார்க்கல. நீங்கள் வேணா வேற ஏதாவது மண்குவாரியில் விசாரிச்சு பாருங்களேன். இல்லைங்க, அவங்க எங்கே வேலை பார்த்தாங்கன்னு தான் கேள்விப்பட்டோம். முத்தையா, மாப்பிள்ள நான் கிளம்புறேன். முத்தையா, ஓடாதீங்க முத்தையா, சொன்னா கேளுங்க, ஓடாதீங்க முத்தையா. என்ன சார், உங்க கூட வந்த ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர்னு சொன்னாரு. அவரே ஏன் போலீஸ் துரத்திட்டு போகுது? யோ பய. என்ன சூர்யா அப்படி பாக்குறீங்க? ஒன்றும் இல்லை. அப்படின்னா ஏதோ இருக்கு, சொல்லுங்க. ஏய், அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல. இல்ல இல்ல, நீங்க மறைக்கிறீங்க. ஒழுங்கா சொல்லுங்க. இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? சொல்லவா? சொல்லுங்க. இல்லை, எப்படா பௌர்ணமி முடிஞ்சு உன் கூடவே வரலான்னு இருக்கேன். இல்லை, கடைசி வரைக்கும் உன் கூடவே இருந்துடலான்னு தான். பௌர்ணமி முடிஞ்சாலும் நீங்க ஏன் கூட தானே இருக்க போறீங்க? அது அது வந்து பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் முடிஞ்சு உன் கூட வாழ்றத பற்றி சொல்கிறேன். வர வர உங்க பேச்சே சரியில்லை. இதான், இதுக்கு தான் நான் எந்த ஃபீலிங்ஸை பற்றி உங்கள்கிட்ட சொல்கிறது இல்லை. என்ன சாருக்கு அதுக்குள்ள கோவமா? சரி, மூஞ்சிய நல்லா வைங்க. கோவத்துல உங்க மூஞ்ச பார்க்க எனக்கே சகிக்கல. இப்போ நல்லா இருக்கா? ஐயோ பயமா இருக்கு. காயத்ரி, இப்படி உன் கையை பிடிச்சிட்டு இருக்கும்போது என்னமோ தெரியல, நான் யாருங்கிறதே மறந்து என் மனசு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எல்லாத்தையும் மறந்து உன் கூடவே இருக்கணும் போல இருக்கு. என்னைக்கு இதே அன்போட என்னை பார்த்துப்பிய காயத்ரி? என்ன இது முட்டாள்தனமான கேள்வி? என்னோட ஒட்டுமொத்த அன்பையும் நான் உங்க மேல மட்டும்தான் காட்டுவேன். உங்க மேல மட்டும்தான் காட்ட முடியும். ஐ லவ் யூ காயத்ரி. என்ன ஐயா ஃபுல்லா லவ் மூட்ல இருக்கீங்க போல இருக்கு. உன்னை பக்கத்துல வச்சுக்கிட்டு லவ் மூடு வராம இருந்தாதான் தப்பு. காயத்ரி, குருக்கள், அம்மாடி காயத்ரி, ஒரு வழியா உங்க கஷ்டம்லாம் சரியாக போகுது. இன்னும் பௌர்ணமிக்கு 3 நாள் தான் இருக்கு. அந்த சிவனோட அருளால மீதம் இருக்கிற அந்த 3 நாளும் எந்த தடங்களும் இல்லாம கழியணும். உங்களோட விரதமும் உங்களோட பூஜையும் நிச்சயம் அந்த சிவபெருமானோட மனசை குளிர வச்சிருக்கும். இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். அது அவ்வளவு சீக்கிரம் நடக்காது குருக்களே. சூர்யா சந்தோஷமா இருக்கணும்னா அது ஏன் கூட இருந்தா மட்டும்தான் நடக்கும்.
உங்க வாக்கு பழிக்கட்டுங்க ஐயா. கண்டிப்பா பலிக்கும் காயத்ரி. காயத்ரி, நீ உங்க அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இங்க வர சொல்லு. எதுக்குங்க ஐயா? எல்லாம் நல்ல விஷயம்தாம்மா, உடனே வர சொல்லுமா. சரிங்க ஐயா. அம்மா, நான் கோயில் நிர்வாகி வீடு வரைக்கும் போகணும். நான் போயிட்டு வந்துடுறேன் குழந்தை. சரிங்க ஐயா. நல்லது. நம சிவா. இவளை பெத்தவங்க வேற வர போறாங்களா? அப்படின்னா பெருசா ஏதோ நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். சுப்பு, நீ எதுக்கும் ரெடி ஆயிக்கோ. உன்னை மீறி அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கவே கூடாது. சரி வா, நம்ம போலாம். தாயே, அந்த ஜோசியர் சொன்ன மாதிரி மேற்கு திசை நோக்கி வந்துட்டோம். இப்போ அந்த குழந்தை எங்க இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? எதுவுமே சுலபமா கிடைச்சிட்டா அதுக்கு மதிப்பு இல்லாம போயிடும் காத்தவரையா. அதுக்கு பட வேண்டிய கஷ்டத்துக்கு பட்டுதான் ஆகணும். உன் தலைமுறைக்கு அந்த புதையில கிடைக்கணும்னு ஒரு விதி. இன்னைக்கு ராத்திரிக்கு இங்கே எங்காவது தங்கியிருந்து நாளை காலையில எந்திரிச்சு சோசியம் பார்க்குற மாதிரி தெரு தெருவா வீதி வீதியா தேடுவோம். நம்ம கைக்கு அந்த புதையல குழந்தை கண்டிப்பா கிடைக்கும். நம்பிக்கையோட வா வா வாப்பா. ஐயோ ராணி, நான் சொல்றத நம்பு. முடியாது. நீங்க எத்தனை தடவை சொன்னாலும் நான் நம்ப போறதே இல்ல. முதல்ல வெளியில போங்க. வெளில போங்க, வெளில போங்கன்னா நான் எங்க போறது? எங்கேயாவது போங்க. ஆனா ஏன் கூட மட்டும் சேர்ந்து வாழணும்னு நினைக்காதீங்க. தபர், நான் உன் புருஷன். ஒரு கொலைகாரனுக்கு பொண்டாட்டியா இருக்கிறத விட வாழ வெட்டியா இருக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க இந்த வீட்டை விட்டு வெளில போலனா நான் எங்க வீட்டுக்கு போக வேண்டியது இருக்கும். எனக்கும் அப்பா அம்மா தம்பின்னு எல்லா சொந்த பந்தமும் இருக்காங்க. அங்க போனா என் பேருக்கு ஏத்த மாதிரி ராணி மாதிரி வச்சிருப்பாங்க. என்ன ஒண்ணு, நான் அங்க போனா ஏண்டி வந்தேன்னு கேட்பாங்க. நானும் உங்க யோகியதைய எல்லார்கிட்டயும் சொல்ல வேண்டியது வரும். அது உங்களுக்கு அசிங்கமோ இல்லையோ, எனக்கு தான் அசிங்கம். தபர் ராணி, காயத்ரியை நானும் சுப்பு எதுவும் பண்ணலன்னு போலீஸ் நம்புது. சூர்யா வீட்டுல நம்புறாங்க. ஏன் காயத்ரி வீட்டுல கூட நம்புவாங்க. ஆனா நீ மட்டும் ஏன் நம்ப மாட்டேங்கிற? எப்படி நம்பிக்கை வரும்? அதான் நீங்களும் உங்க தங்கச்சியும் பண்ண எல்லா அநியாயத்தையும் நேருக்கு நேர் நான் பாத்துக்கிட்டு இருக்கேனே, அப்புறம் எப்படி நம்பிக்கை வரும்? இந்த விஷயத்துல நீங்க இல்ல, அந்த காயத்ரியை என்கிட்ட வந்து மலை மேல இருந்து தூக்கி போட்டது செல்வம் இல்லன்னு சொன்னா கூட நான் நம்ப மாட்டேன். நம்ப வேண்டாம், நீ நம்பவே வேண்டாம். கடைசி வரைக்கும் இதே மாதிரி சந்தேகப்பட்டுட்டே இரு. யாரு சந்தேகப்படுறா? இதுக்கு பேரு சந்தேகம் இல்ல, நீங்க தான் பண்ணீங்கன்னு உறுதியா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அண்ணே, சுப்பு, அண்ணே ப்ளீஸ் அர்ஜென்டா கூட வாங்கண்ணே. எங்க சுப்பு? அதானே பார்த்தேன். எங்கடா உங்க அருமை தங்கச்சியை இன்னும் காணுமேன்னு வந்துட்டான் புண்ணியவதி. அண்ணே ப்ளீஸ் முதல்ல கூட வாண்ணே. எங்கம்மா? வேற எங்க? அதான் அந்த காயத்ரி உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சு போச்சுல, அவளை மறுபடியும் கொலை பண்ண வேண்டாம், அதுக்கு தான் கூப்பிடுறா. தபார் ராணி, நீ என்கிட்ட வாங்கி கட்டிக்க போற, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. அண்ணே அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல டைம் இல்லண்ணே, முதல்ல என் கூட வாண்ணே. என்ன சுப்பு, ஏதாவது பிரச்சனையா? ஐயோ அண்ணே அதெல்லாம் அப்புறமா சொல்றேன், முதல்ல என் கூட வாங்க. என்னாச்சு சுப்பு? வாங்க. கேக்குறல்ல, என்னாச்சு? போங்க போங்க, நல்லா போங்க. இன்னும் எந்தெந்த குடும்பத்தை எப்படி எல்லாம் கெடுக்கலான்னு பிளான் போடுங்க. ச்சே, எனக்கு வந்து சேர்ந்துருக்கு பாரு, நல்ல அண்ணன் தங்கச்சி. ச்சே. அண்ணே காசு கொடுத்துருங்க. சுப்பு, என்ன சுப்பு, முக்கியமான விஷயம் சொல்லிட்டு சூர்யா வீட்டுக்கு கூட்டு வந்திருக்க? உன்னை சூர்யா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததே சூர்யாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வரதான். புரியல சுப்பு. இப்போதைக்கு சூர்யாவும் காயத்ரியும் ஒண்ணு சேரக்கூடாதுன்னு. அப்படி சேர்ந்துட்டாங்கன்னா அந்த காயத்ரிக்கு குழந்தை பிறக்கும். அப்படி குழந்தை பிறந்துட்டா அந்த குழந்தை தான் இந்த வீட்டோட வாரிசுன்னு சொல்லி என் கையில 5-10 கொடுத்து என்ன குழந்தையோட இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவாங்க. என் குழந்தை இந்த வீட்டோட வாரிசா இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு மரியாதை. அந்த காயத்ரிக்கு குழந்தை பிறந்துச்சு, அவ்வளவுதான். நீ சொல்றதெல்லாம் சரி சுப்பு. ஆனா அந்த காயத்ரி சுப்புவும் ஒண்ணு சேர விடக்கூடாதுன்னா நாம சித்தரடிக்கு தானே போனோம், இங்க எதுக்கு கூப்பிட்டு வந்த? ஏன் சித்தரடிக்கு போனாதான் அவங்கள ஒண்ணு சேர விடாம பண்ண முடியுமா? காயத்ரியை விட்டு சூர்யாவை இங்க கூட்டிட்டு வர முடியாதா? அது சரி, சூர்யாவது இங்க வரதாவது நடக்கிறத பேசு சுப்பு.
ஏன் நடக்காது? கூப்பிடுறவங்க போய் கூப்பிட்டா கண்டிப்பா வருவாரு. அவர் தான் பௌர்ணமி வரைக்கும் யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாராமே. சொல்லிருக்காருதான். ஆனா அத்தை மாமாவை பொறுத்த வரைக்கும் சூர்யாவும் காயத்ரியும் கோயில்ல பூஜை பண்ணிட்டு இருக்காங்கன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அதுவே அங்க சூர்யாவோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னா என்ன சொல்ற சுப்பு? சூர்யா உயிருக்கு ஆபத்தா? அப்படித்தான் நான் உள்ள போய் சொல்ல போறேன். ஆட்டோமேட்டிக்கா அத்தையும் மாமாவும் பதறி அடிச்சுட்டு போய் சூர்யாவை கூட்டிட்டு வந்துருவாங்க. அவரும் வேற வழி இல்லாம இந்த வீட்டுக்கு வந்துருவாரு. அதுக்கப்புறம் சூர்யா கூட காயத்ரியை எப்போ ஒண்ணு சேர விடாம நான் பாத்துக்கிறேன். நீங்க முதல்ல உள்ள வாங்கண்ணே. வாங்கண்ணே. அத்தை. சுபு வாமா, வாப்பா. அத்தை கொஞ்சம் மாமாவை கூப்பிடுங்களேன். ஏ என்னாச்சு? ஏய், நீங்க 2 பேரும் இங்க எதுக்கு வந்தீங்க? ஏண்டா, உன்னை நேத்தே இங்க வரக்கூடாதுன்னு சொன்னல, திரும்ப எதுக்காக வந்த? உன் தங்கச்சி வச்சு ஏதாச்சும் டிராமா பண்ணிட்டு போலான்னு வந்தியா? மாமா, எங்களை திட்டுறதா இருந்தா அப்புறமா திட்டிக்கோங்க. முதல்ல நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க. புதுசா என்ன சொல்ல போற? நானும் எங்க அண்ணனும் எந்த தப்பும் பண்ணல, நானும் எங்க அண்ணனும் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்ல போற, அதானே? ஐயோ மாமா, அது இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்? எதுவும் சொல்ல வேணாம். உன்னை பார்த்தாலே எனக்கு பிரஷர் ஏறுது. மரியாதை 2 பேரும் வெளியே போங்க. ஏங்க, அவ என்ன சொல்ல வரான்னு கொஞ்சம் கேளுங்களேன். நான் எதுக்கு கேட்கணும்? இதுவரைக்கும் கேட்டதெல்லாம் பத்தாதா? ஐயோ மாமா, ப்ளீஸ் மாமா, நான் உன்னை வெளியே போன்னு சொன்னேன். சம்மதி, ஒரு நிமிஷம் பொறுமையா இருங்க. முடியாதுடா, பொறுமையா இருக்க முடியாது. ஐயோ மாமா, ப்ளீஸ், சூர்யா உயிருக்கு ஆபத்து. சூர்யாவோட உயிருக்கு ஆபத்து மாமா. என்னம்மா, என்ன சொல்ற? என் புள்ள உயிருக்கு ஆபத்தா? ஆமா அத்தை, நம்ம சூர்யா தங்கி இருக்கிற கோவில்ல ஒரு பழமையான மரகத லிங்கம் இருக்கு. அதை எடுக்கிறதுக்காக ஒரு திருட்டு கும்பல் அந்த ஊர்லயே சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, அவங்க நம்ம சூர்யாவையும் காயத்ரியும் கொன்னுட்டு அந்த லிங்கத்தை எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. கடவுளே, என்னங்க இது? வாங்க உடனே போய் நம்ம புள்ளைய கூட்டிட்டு வந்துடலாம். ஏய், இவதான் ஏதோ கதை சொல்றானா? நீ அதை நம்பிட்டு இருக்கியா? பேசாம வேலையை பாரு. என்ன சம்மந்தி, சூர்யா உயிருக்கு ஆபத்துன்னு சொல்றோம், கொஞ்சம் கூட டென்ஷனே இல்லாம பேசுறீங்க. சூர்யாவுக்கும் காயத்ரிக்கும் ஏதாவது ஒரு ஆபத்து வருதுன்னா அது உங்க 2 பேரால மட்டும்தான் வரும். மாமா, நான் சூர்யாவை அடையறதுக்காக எவ்வளவோ தப்பு பண்ணிருக்கேன். ஆனா சூர்யா விஷயத்துல நான் தப்பு பண்ணவே மாட்டேன். ப்ளீஸ் மாமா, தயவு செஞ்சு நான் சொல்றதை நம்புங்க. ஐயோ, ஆமாங்க, இவ என்னைக்குமே நம்ம புள்ள விஷயத்துல போய் சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பா இது உண்மையாதாங்க இருக்கணும். வாங்குங்க, நம்ம போய் புள்ளைய பார்க்கலாம். வாங்க. இங்க பாரு, சூர்யாவுக்கு துணையா காயத்ரியும், காயத்ரிக்கு துணையா சூர்யாவும், அவங்க 2 பேருக்கும் துணையா அந்த சிவபெருமானும் இருக்காரு. அவரோட சன்னிதானத்துல இருக்கிறவங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. இவள மட்டும் அந்த ஊர் பக்கம் போக வேணாம்னு சொல்லு. அவங்க நிம்மதியா பூஜை முடிச்சுட்டு வருவாங்க. புரியுதா? எனக்கு எனக்கு கொஞ்சம் இருங்க ப்ளீஸ் மாமா, சொல்றது கேளுங்க மாமா. சம்மதி, ஐயோ கடவுளே. அம்மா, அவர் வரலன்னா என்னம்மா? எனக்கு என் பிள்ளையோட உயிர் தாம்மா முக்கியம். வாமா, அவனை போய் காப்பாத்தலாம். வாங்க. டேய் சேகர், முன்னாடியெல்லாம் எந்த பூவை பார்த்தாலும் பறிச்சு அதை மோந்து பார்த்துட்டு தூக்கி போட்டுருடா நீ. ஆனா இப்போ இந்த பூவையே ரசிச்சிட்டு இருக்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த காயத்ரி. சேகர், இந்த ஃபீலிங்கும் நல்லா தான் இருக்கு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னதான் கேக்குறேன், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அந்த காயத்ரி பூ பறிச்சுட்டு வர சொன்னா, அதான் பறிச்சிட்டு இருக்கேன். ஓ, பூஜைக்கு பூ பறிச்சிட்டு இருக்கியா? ஹே சேகர், நாம இங்க எதுக்கு வந்திருக்கோம்னு அடிக்கடி மறந்துடுறியா? இன்னும் பௌர்ணமிக்கு 3 நாள் தான் இருக்கு.
இப்ப வரைக்கும் மரகத லிங்கத்தை எடுக்க ஏதாவது முயற்சி பண்ணிருக்கியா? ஏய் கொஞ்சம் அடங்கு. என்ன விட்டா ரொம்ப பேசிட்டு இருக்க? இத பாரு, நான் ஒன்னும் ட்ரை பண்ணாமலாம் இல்ல. எப்ப நான் அந்த மரகத லிங்கத்தை எடுக்க போனாலும் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துட்டு தான் இருக்கு. அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? உன்னோட முழு கவனமும் மரகத லிங்கத்து மேல மட்டும் இருந்திருந்தா இந்நேரம் நீ எடுத்திருப்ப. ஆனா உனக்கு தான் என்ன ஃபுல்லா காயத்ரி மேல இருக்கே. இதோ பார், நீ இந்த பௌர்ணமிக்குள்ள அந்த மரகத லிங்கத்தை எடுக்க போறியா இல்ல அந்த காயத்ரிக்கு புருஷனா இருக்க போறியா? உன்னால பதில் சொல்ல முடியலல? முடியாது. ஏன்னா உன் எண்ணம் தான் எப்பவோ மாறிடுச்சே. ஏச்சி பாய முடு. உனக்கு இப்ப என்ன தேவை? அந்த மரகத லிங்கத்தை நான் எடுக்கணும், அவ்வளவுதானே? அதை எப்படி எடுக்கணும்னு எனக்கு தெரியும். உன் வேலை என்னமோ நீ அதை பார்த்துட்டு போ. என் வேலையே உன்னை அந்த மரகத லிங்கத்தை எடுக்க வைக்கிறது மட்டும்தான். அதை தான் நான் இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்கேன். பௌர்ணமி முடிஞ்சதும் காயத்ரி கிளம்பிடுவா. அவ கிளம்பும் போது அந்த சூர்யாவையும் நம்ம அனுப்பி வைக்கணும். அவங்க கிளம்புறதுக்குள்ள நீ அந்த லிங்கத்தை எடுத்தாதான் நாம தப்பிக்க முடியும். அதை முதல்ல மனசுல வச்சுக்கோ. இதோ பாரு சேகர், இந்த மரகத லிங்கத்துல பணம் மட்டும் இல்ல, நம்ம பெரியவரோட மானமே இருக்கு. அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அப்புறம் நானே போலீஸ்ல சொல்லி உன்னை மாட்டி விட்டுருவேன். ஜாக்கிரதை. ஏய் அதிகாலையில எழுந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு தாத்தா பாட்டி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கறியும் சோறும் மூக்கு பிடிக்க சாப்பிட்டு பாப்பையா லியோனி ஞானசம்பத்துல ஆரம்பிச்சு விஜய் ஸ்டார்ஸ் நீயா நானா அத்தனையும் பார்த்து முடிச்சுட்டு பட்டாசை வெடிச்சா இருக்கிறது ஒரே ஒரு தீபாவளி தானே, மனசார கொண்டாடுவோம். நான் சிரித்தால் தீபாவளி, நாளும் இங்கே ஏகாதசி. நான் சிரித்தால் தீபாவளி, நாளும் இங்கே ஏகாதசி. கிருஷ்ணாம்பேட்டை பையனை கொண்டு வந்துட்டீங்களேன்ற மாதிரி அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு வாருங்கள் மனிதனை தேடுவோம் அப்படின்ற ஒரு டாபிக் எனக்கு கொடுத்துருந்தாங்க. அதுவும் அவங்களே டிசைட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி கல்யாண மாலை மோகன் சார், கங்க்ராச்சுலேஷன். 3.25 லட்சம் கல்யாணம் பண்ணியிருக்கீங்களாம். நான் ஒரே ஒரு கல்யாணம் பண்ணி என்னால் ஒழுங்காக 3.25 லட்சம் பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க.